புதுக்கோட்டை மாவட்டம் பரம்பூரில் உள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் 10 மாணவர்களுக்கு மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இது எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? அந்த தொடக்கப் பள்ளியில் எவ்வளவு மாணவர்கள் பயின்று வருகின்றனர்? கூடுதல் விவரங்கள் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் பரம்பூரில் உள்ளது அரசு தொடக்கப்பள்ளி. இங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த நிலையில் அதில் குறிப்பாக ஒரு 10 மாணவர்களுக்கு நோய்வாய்ப்பு இருந்ததாக கூறப்படுகிறது. திடீரென்று வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று பரிசோதனை செய்த போது அவர்களுக்கு வந்து மஞ்சள் காமாலை நோய் என்பது தெரிய வந்ததை தொடர்ந்து அதில் 10 மாணவர்கள் 2 மாணவர்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவமனையிலும் 5 மாணவர்கள் இலுப்பூர் அரசு மருத்துவமனையிலும் மீதம் உள்ளவர்கள் வந்து தனியார் மருத்துவமனையிலும் தற்போது வந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்டவுடன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே அங்கு முகாமிட்டு பரிசோதனையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த பள்ளியில் வந்து உள்ள குடிநீர் மாதிரியை எடுத்து ஆய்வகத்துக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் அந்த மீதமுள்ள மாணவர்களுக்கு ஏதேனும் தொற்று உள்ளதா, மஞ்சள் காமாலை அறிகுறி உள்ளதா என்பது குறித்து மருத்துவர்கள் தற்போது வந்து பரிசோதனை செய்து வருகின்றனர். இது ஒரு பிரமுக மாவட்ட ஆட்சியர் இந்த விஷயம் கேள்விப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருணா சம்பந்தப்பட்ட பள்ளிக்கு நேரில் சென்று மாணவர்களிடம் ஆய்வு மேற்கொண்டார். சம்பந்தமாக கேட்டிருந்தார். மேலும் இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகளோடு ஆட்சியர் அருணா ஆய்வு மேற்கொண்டு இது எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து அவர்களிடம் வந்து கேட்டறிந்தார். மேலும் அங்கு முகாமிட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகளை அங்கு தொடர்ந்து முகாமிட்டு இந்த பகுதியில் வந்து தொற்று உள்ளதா, குறிப்பாக இந்த தற்போது வந்து பள்ளியில் தான் ஆய்வு நடத்தப்பட்டு வருகிறது. அந்த மாணவர்களின் வீட்டின் பகுதிக்குள் வந்து சென்று அங்கு ஏதாவது தொற்று ஏற்பட்டுள்ளதா, எதனால் இந்த சம்பவம் மஞ்சள் காமாலை அறிகுறி தொடரா, ஏனென்றால் 10 மாணவர்களுக்கு தொடர்ந்து வந்து ஒரே நேரத்தில் மஞ்சள் காமாலை நோய் அறிகுறி ஏற்பட்டதால் அந்த பகுதி முழுவதுமே வந்து சானிடைசிங் செய்து பரிசோதனைக்கு உட்படுத்த வேண்டும் என்ற அறிவுரையை வந்து மாவட்ட ஆட்சியர் அருணா சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தற்போது வந்து அங்கு தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் முகாமிட்டு பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக கடந்த 10 தினங்களுக்கு முன்பு இந்த பகுதியிலிருந்து அடுத்த கிராமத்திற்கு வயலோக பகுதி கிராமம் உள்ளது. அந்த பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு ஏற்கனவே கடந்த 10 தினங்களுக்கு முன்பு இது போன்றுதான் மஞ்சள் காமாலை நோயப்பட்டு அவர்கள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து மாணவர்களுக்கு குறிப்பாக மாணவர்களை மஞ்சள் காமாலை நோய் தாக்கி வருவது எதனால் என்பது குறித்து தான் தற்போது வந்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். ஏனென்றால் அந்த வயலோகம், பரம்பூர், இலுப்பூர், அன்னவாசல் உள்ளிட்ட பகுதியில் வந்து குவாரிகள் நிறைந்த பகுதி. தினந்தோறும் அங்கு வெடி வைத்து பாறைகள் தகர்க்கப்பட்டு ஜல்லி கற்களும் கிரானைட் குவாரிகளும் வந்து செயல்பட்டு வருகிறது. தினந்தோறும் அங்கு வெடிக்கப்பட்ட பாறைகளிலிருந்து துகள்கள் இயங்கி வெளியே வந்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதா, குடிநீர் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அந்த பாறைகளையும் ஆய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர் வந்து உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. ஏனென்றால் அந்த பாறையிலிருந்து வெடி விபத்து ஏற்பட்டு அங்கிருந்து சிதறிய துகள்கள் குடிநீரில் விழுந்து அது தொடர்பாக அதிலிருந்து தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் வந்து ஆய்வு மேற்கொள்வதற்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.